துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்றே ஒப்பிலேனாகிலும் இணை அடைந்தேன் ஆணைக்கு நீ அருள் செய்தமையால் எய்ப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கு ஏதும் உன்னை நான் நினைக்க மாட்டேன். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை வல்லியானே, அரங்கத்து அரவணை வல்லியானே. வணக்கம் நேயர்களே. விழுப்புரம் கிராமிய பாடகி ரா கஸ்தூரி அவர்கள் நாம் அனைவருக்கும் நல்ல நல்ல பாடல்களை வழங்கி வருகிறார்கள். அந்த வகையில் 4000 திவ்ய பிரபந்தத்தில் நமக்கு பெரியாழ்வாரின் பாடலானது, அதாவது அந்திம காலத்தில் உன் நினைப்புணர்வு தெரியாது என்று அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், நீ என்னை ஆட்கொண்டு அருள வேண்டும் என்று கேட்பார். அந்த பாடலை ஒத்தாற்போல் அம்மையார் அவர்கள் நமக்கு நாராயணனை போற்றி பாடுகின்ற அந்த பாடலை அளித்துள்ளார்கள். பாருங்கள் நேயர்களே, நாம் அந்த பாடலை கேட்டு அந்த நாராயணனுடைய அருளை பெற்று கொள்வோமாக. ஓம் நமோ நாராயணாய. நொந்துடலும் கிழமாகி தளர்ந்த பின் நோயில் நடுங்கிடும் போது ஜீவநாடிகள் நைந்திடும் போது மனம் என்னிடுமோ தெரியாது தெரியாது. இன்று சிந்தை கசிந்துன்னை கூவுகின்றேன், அருள் செய்திடுவாய் ஹரிநாராயணா ஹரிநாராயணா ஹரிநாராயணா. நீடு கபம் கோழை இழை நெருங்கினேன், நெஞ்சை அடைத்திடும் போது விக்கினாவும் குழலும் போது மனம் என்னிடுமோ தெரியாது 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 தெரியாது. அன்றுன்னை கூவிட இன்றழைத்தேன், என்னை ஆண்டருள்வாய் ஹரிநாராயணா ஹரிநாராயணா ஹரிநாராயணா. உற்றவர் பெற்றவர் மற்றவர் சுற்றமும் ஓவென்று நின்றழும் போது உயிர் ஓசைகள் ஓய்ந்திடும் போது மனம் என்னிடுமோ தெரியாது தெரியாது தெரியாது. இன்று பற்றி உன்னை பணிந்தழைத்தேன், ஆபத் பாந்தவனே ஹரிநாராயணா ஹரிநாராயணா ஹரிநாராயணா. என் பொருள் என் மனை என்பதெல்லாம் இனி இல்லை என்றாகிடும் போது மனம் என்னிடுமோ தெரியாது தெரியாது தெரியாது. நீ அன்று வரும் பொருட்டின்றழைத்தேன், ஆபத் பாந்தவனே ஹரிநாராயணா ஹரிநாராயணா. வந்ததுமே தூதர் வளைத்து பிடித்தென்னை வாவென்றழைத்திடும் போது மனம் என்னிடுமோ தெரியாது தெரியாது தெரியாது. அந்த அந்நியம் நீ வர இன்றழைத்தேன், என் சச்சிதானந்தனே ஹரிநாராயணா ஹரிநாராயணா ஹரிநாராயணா
ஹரி நாராயணா. என்ன நேயர்களே, பாடலை கேட்டு மகிழ்ந்தீர்களா? நீங்கள் எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று அந்த ஆதிப்பரம்பொருளின் அருளால் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டு இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க செந்தமிழ், வாழ்க செந்தமிழர், வாழ்க தாய்மணி திருநாடு.